4ஆம் கட்ட மக்களவை தேர்தலில் 96 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு தொடக்கம். வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். ஆந்திர தேர்தலில் வாக்களித்த முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, சிரஞ்சீவி, அல்லு அர்ஜுன், ஜூனியர் NTR உள்ளிட்ட பிரபலங்களும் மக்களவை தேர்தலில் ஜனநாயக கடமையாற்றினர். சென்னையில் நாளை மறுநாள் மழை தொடங்க வாய்ப்பு என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பதிவு. வரும் 18ஆம் தேதி பெங்களூருவிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதால் சென்னை பெங்களூரு IPL போட்டி பாதிக்கப்பட வாய்ப்பு. உடல்நலக் குறைவால் சென்னை மருத்துவமனையில் காலமானார் நாகை தொகுதி MP செல்வராஜ். நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. சேப்பாக்கத்தில் நடந்த IPL லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தானை வென்று CSK அசத்தல் வெற்றி. புள்ளி பட்டியலில் 3ஆம் இடத்திற்கு முன்னேறியதுடன் பிளே ஆஃப் வாய்ப்பையும் பிரகாசப்படுத்தியது. மக்களவை தேர்தலுக்கு பின் அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆரூடம். அதிமுக எப்போதும் EPS தலைமையில்தான் இயங்கும் என வைகை செல்வன் பதில். எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அது அவருடைய கற்பனை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகத்தான தலைவராக எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகிறார். ஆகவே அதில் எந்த மாற்றமும் இல்லை. பீகார் தலைநகர் பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் வாகன பேரணி சென்று வாக்கு சேகரித்த பிரதமர் மோடி. முசாபர்பூர், சரண், ஹாஜிப்பூரில் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பரப்புரை. மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி வென்றால் நாடு முழுவதும் ஏழைகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். தனியார் பள்ளிகளை விஞ்சும் அளவிற்கு அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவோம் என கெஜ்ரிவால் வாக்குறுதி. டெல்லிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி. 47 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்தது. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கோணங்கள், பின்னணி விவரங்களை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக 4ஆம் கட்ட தேர்தல் ஒட்டுமொத்தமாக 96 தொகுதிகளுக்கு நடக்கிறது. 9 மாநிலங்களில் இந்த 4ஆம் கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஆந்திரா மற்றும் தெலங்கானா ஆகிய 2 மாநிலங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் கள விவரங்களை நேரலையாக வழங்கவிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 2 முக்கியமான செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 4ஆம் கட்ட தேர்தலில் எந்தெந்த அம்சங்கள் எல்லாம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது சார்ந்த விவரங்களை ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் தெரிவிக்க இருக்கிறார். தற்போது நேரலையை நாம் பார்க்கலாம். ஆந்திராவிலிருந்து இணைந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். அதே போன்று தெலுங்கானாவிலிருந்து இணைந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். முதலில் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ ஆந்திராவில் 2 தேர்தலும் ஒன்றாக நடக்குது. மக்கள் 2 தேர்தலுக்கும் வெவ்வேறாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கா? எப்படி இந்த தேர்தலை மக்கள் பார்க்குறாங்க? கட்சிகள் எப்படி இதை பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க? அபிநயா, நம்ம பார்க்கலாம் எந்த அளவு மக்கள் கூட்டம் இருக்கிறது என்பதை ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டிட்டு இருக்காரு. அதை நீங்க பார்க்கலாம். காலை 6:30 மணியிலிருந்தே மக்கள் இப்படிதான் நீண்ட வரிசையில் இங்கே நிற்கிறாங்க. ஏன்னா ஆந்திராவில் மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் சேர்ந்து இந்த தேர்தல் நடைபெறுவதனால இங்கே பிரச்சாரமானது பிரதானமாக பார்த்தீங்கன்னா அந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த பிரச்சாரம் போன்றுதான் இருந்ததை தவிர ஒரு மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் பொதுவாக இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் மிக நீண்ட வரிசையில் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வயதானவர்கள்,
வயதானவர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் என அனைவருமே மிக நீண்ட வரிசையில் வந்து காலையிலே வந்து நிற்கிறத பார்க்க முடிகிறது. மகளிருக்கான தனி வரிசை அமைக்கப்பட்டிருந்தாலும் மகளிர் நிற்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவு கூட்டங்கள் நிரம்பி இருக்கிறத பார்க்க முடிகிறது. வயதானவர்கள் வருவதற்காக வீல் சேர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால காலையிலே வந்து வாக்குப்பதிவை செலுத்திட்டு போயிடலாம் அப்படின்றதுனால மக்கள் வந்திருந்தாலும் ஆந்திர முதல்வர் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இந்த தொகுதியில் நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் வாக்குப்பதிவு செஞ்சுட்டு போனார். அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட தெரிவித்தது என்னன்னா, என்னுடைய இத்தனை ஆண்டு அரசியல் வாழ்வில் இது போன்ற மக்கள் கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, அந்த அளவு மக்கள் ஆர்வத்தோடு இருக்காங்க, இளைஞர்களும் இதே போன்று வரணும், எப்படி வயதானவர்கள் வந்திருக்காங்களோ அதே மாதிரி இளைஞர்களும் வந்து தங்களுடைய வாக்குப்பதிவை பதிவு செய்யணும்னு சொல்லியிருந்தார். புலிவெந்துலா தொகுதி ஒய்எஸ்ஆர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலிவெந்துலா தொகுதியில் மாநிலத்தினுடைய முதல்வர் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி கூட அவர்களும் தன்னுடைய பதிவை செய்திருக்கிறார். மக்கள் அதிக அளவு கூட்டமாக இருப்பதன் காரணமாக மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க பார்க்கலாம், மருத்துவ மையங்கள் அங்கே இருக்கு. மருத்துவ மையத்தில் பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் 3 செவிலியர்கள் இருக்காங்க. அந்த ஓஆர்எஸ் பாக்கெட் இங்கே இருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க பார்க்கலாம், இந்த ஓஆர்எஸ் பாக்கெட் இங்கே வச்சுருக்காங்க. எத்தனை மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு டிஸ்பென்ஸ் கொடுக்கறதுக்காக ஓஆர்எஸ் பாக்கெட்டு, ஏதாவது எமர்ஜென்சி மெடிசன்ஸ், அதே போன்ற மாத்திரைகள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனே கொடுப்பதற்கான மாத்திரைகள், ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கான இயந்திரங்கள் என்று அனைத்தும் இங்கே வச்சுருக்காங்க. முதியவர்கள் நீண்ட வரிசையில் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்காக சேர் போட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. சாமியான பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வந்து நார்மல் வாட்டர் கொடுக்காம பேக்கடு ட்ரிங்கிங் வாட்டராக கொடுக்குறாங்க. பேக்கடு ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்றது வந்து கூலிங் வாட்டராக இருக்குது. ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் எதுவும் வந்துடாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து கூலிங் வாட்டர் கொடுக்கறதையும் பார்க்க முடிகிறது. அதனால எதுவும் கண்டாமினேட்டட் வராமல் இருக்கிறதுக்காக அது கூட ஒரு சீல்டு பேக்கில் வரதை கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆந்திரா தேர்தல் களம் இப்படி தான் மக்கள் வெள்ளத்தில் மக்கள் கூட்டமாக வாக்கு செலுத்த வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜனநாயக திருவிழா என்று அழைப்பது வழக்கம். அதனை நிரூபிக்கும் வகையிலான காட்சிகளை இந்த நேரலை மூலமாக பார்க்க முடிகிறது. ரகுவரன், கள விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ தெலுங்கானாவில் எப்படி இருக்கு தேர்தல் களம்? மக்கள் என்னவாக இந்த தேர்தலை பார்க்கிறார்கள்? சட்டமன்ற தேர்தலை எடுக்கக்கூடிய அதே முடிவு தொடருமா அல்லது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த ஒட்டியே இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வரையும் நம்ம ஜூன் 4ஆம் தேதி வரையும் காத்திருக்கணும். தற்போது நாம் பார்க்கலாம், நீண்ட வரிசையில் காத்திருக்கிறாங்க பொதுமக்கள். ஒவ்வொருத்தரும் உரிய ஆவணங்கள் வைத்திருந்தவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள். வயது முதிர்ந்தவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து முதல்ல கொடுக்கப்படுது. ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் காத்திருக்கக்கூடாது. வெயிலின் தாக்கம் ஹைதராபாத் பொறுத்தவரை, செகந்திராபாத் பொறுத்தவரை கம்மியாக இருக்குது. ஆனால் தெலுங்கானாவின் மற்ற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குன்றதுனால அங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கு. நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து வாக்களிக்க இருக்கிறார்கள் தெலுங்கானா மக்கள். முழுவதுமாக வாக்கு என்பது ஒவ்வொரு நாட்டின் குடிமகனும் உடைய அதிக தாக்கம் வரக்கூடிய சூழ்நிலையில் 11 மணிக்கு மேலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். 4 மணி வரை அதனுடைய வெப்பம் இருக்கும் என்பதால் இங்கே தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எல்லா இடங்களிலுமே பாதுகாப்பு மிக தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. தேவையில்லாமல் வரக்கூடிய நபர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அதேபோல் காவல்துறை பாதுகாப்பும் துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்பும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. தமிழகத்தில் பார்த்த மாதிரியே தெலுங்கானாவிலையும் நம்ம இந்த ஓட் டர்ன் அவுட் வந்து ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் கொடுக்க இருக்கிறாங்க. இப்போ 9 மணி வரை டர்ன் அவுட் வந்து இன்னும் அடுத்த சில நிமிடங்களில் வர இருக்குது. அபிநயா, இப்படியாகத்தான் தெலுங்கானா தேர்தலானது தற்போது நடைபெற்று வருகிறது. பல செலிபிரிட்டிஸ் வந்து வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் மூலம் அவர்களது ரசிகர்கள் நேரடியாக வாக்கு செலுத்துவது ஒரு தூண்டுதலாக அமைகின்றதுக்காக காலையிலே வந்திருக்கிறாங்க. ஓகே, தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பதற்கு தயாராக அங்க வாக்குப்பதிவு மையங்களில் காத்திருப்பதை பார்க்க முடியுது. கடந்த 3 கட்ட தேர்தலையுமே வழக்கத்தை விட குறைவான வாக்குப்பதிவு சதவீதம் என்று சொல்லப்பட்ட நிலையில் அது இந்த கட்ட தேர்தலிலாவது மாறுகிறதா என்பதை பார்ப்போம். கள விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். அடுத்ததாக நாம்